என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல? பொண்ணு இல்லைன்னா என்ன, டிவிஎஸ்ல ஒர்க் பண்ற ஒய்ஃப் இல்ல, 40 வயசுலயும் சும்மா கும்முன்னு இருக்காங்களே. செவன் ஜி ரெயின்போ காலனி. ஒரு சகதிக்குள்ளே தேங்கி நின்ற மனுஷனோட வாழ்க்கையில் காதல் வந்தால் அவன் பார்த்த 1000 கனவுகளை விட அந்த ஒரு நிஜக்காதல் கொடுத்த வழிதான் உணர்ச்சிகளோட மொத்த வடிவமாக வெளியே வரும். எதிர்கால தேடல்னு ஒன்றுமே இல்லாமல் சும்மா தெருவில் சுற்றுற சாதாரண இளைஞன் போல் நமக்குள்ள ஒரு அசிங்கமான சோம்பேறியான தோத்து போன ஒரு செல்ஃப் இருக்கும். யாருக்கிட்டையும் காட்ட கூச்சப்படுற இவன் நான் தானான்னு நமக்கே வெறுப்பாக இருக்கிற அந்த சுயத்தை நம்ம அந்த கதிர் தான் நமக்குள்ளே அடங்கி கிடக்கிற தோல்வியோட குரல் தான் இதுன்னு ஒரு மனுஷன் சினிமாவில் காட்டுறப்போ அந்த அடையாள பகிர்வுகள் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிறது. ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற அசிங்கமான கௌரவம் இல்லாத சுயத்தை கதிரி வெளிப்படுத்துறதால ஆரம்பத்தில் நம்ம மாரல்ஸ் அவனை எதிர்க்கும். அதுவே அனிதாவுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனாக கதிர் மாறுறப்போ அந்த ரிடம்ஷன் ஆர்க் ஒரு சகதி சுயத்தை உடைச்சிட்டு அவனுக்கு ஒரு மாரல் வேல்யூ கொடுக்கும். இந்த உளவியல் வேறு எந்த படத்துலையும் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகி நான் பார்த்ததே இல்லைங்க. ஆரம்பத்தில் வெறுக்கிற ஒரு ஆள் மேலே ரொம்ப ஈஸியாக ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கே கிரியேட் ஆகிரும். அது போலவே லஸ்ட்டுங்கிறது ஒரு ஆசையாகவோ காதலோட வெளிப்பாடாவோ இருக்க வரைக்கும் சரி. ஆனால் அது ஒரு கட்டாயமான செயலாக கம்பல்சனாக மாறிடுச்சுன்னா அதை கையாளுறது ரொம்ப கஷ்டம். கதிரோட லஸ்ட் அனிதா மேலே வந்த காதலோட ஒரு குழப்பமான பகுதியாக இருக்கும். அவன் அனிதாவை அடைய துடிக்கிறப்போ லஸ்ட்டும் வெளிப்படும். அதுபோலவே அனிதாவோட பார்வையில் கதிரோட காதலில் இருந்த குழப்பமான பகுதியான காமம்ங்கிற விஷயம் கம்பல்சனாக தெரியும். இந்த இடத்துல ஃபால், ரியலைசேஷன், ரிடம்ஷன் அப்படின்னு மனுஷனோட 3 விதமான வாழ்க்கையோட பகுதிகளையும் பார்க்கலாம். இந்த படம் ரா அண்ட் ரியலாக இருக்குங்க. இதோட வெற்றி விஎஃப்எக்ஸ்லையோ செட்ஒர்க்லையோ இல்லை. அப்படி இருக்கிறப்போ சோனியா அகர்வால் போல் அந்த உடல் மொழிக்கு பொருந்தி நிற்கிற சராசரி மனுஷியாக ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க வேணும். அந்த இடத்துல அனஸ்வரா ராஜனை போட்டு காலமும் ரசனையும் சினிமாவும் ஏன் இசையுமே மாறி போன இடத்துல ப்ரொமோஷனுக்காக இந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஃபார்மை தூக்கி போட்டுட்டு ஒரு மாஸ் ரொமான்ஸ் படத்தை பண்ணுறதுக்கு சமங்க. பழைய 7G ரெயின்போ வைப் இதுக்குள்ளே எதிர்பார்க்க முடியுமாங்கிறது எல்லாம் $1 மில்லியன் கேள்வி தான். அந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டே ஐயா. ஒரு வார்த்தை போலீஸ சொல்லியிருந்தேன்னா இப்ப காலத்துக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டுல தெய்வமா கொண்டாடுவாங்களே. இந்த மாதிரி சீனை திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியுமாங்க? சில படத்தில் அன்கான்ஷியஸாகவே சில மேஜிக் நடக்கும். ஒரு படைப்போட உச்சத்தில் இயக்குனரோட நோக்கத்தையும் மீறி இது தானாகவே அமைஞ்சிரும். அதை பிளான் பண்ணி செஞ்சால் அதுக்குள்ளே ஒரு செயற்கைத்தனம் வந்துடுங்க. அனிதாவோட அம்மாவோட மௌனமும் கதிரோட பயணம் அனிதாவோட நினைவில் முடிஞ்சதும் தான் அழகே. அதை தொடரணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு ரசிகனா நம்ம விருப்பம்.